நீங்க 25 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 5 லிட்டர் ஆயில், 7,5 கிலோ வெங்காயம், 2 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு, 150 கிராம் பச்சை மிளகா, 50 கிராம் கிராம்பு, 100 கிராம் ஏலக்காய், 25 கிராம் கிராம்பு போட்டாச்சு. இப்போ 2 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு, 400 கிராம் தனி மிளகாத்தூள், 100 கிராம் மல்லித்தூள். மட்டன் பிரியாணிக்கு வேற எந்த மசாலா கிடையாது. 7 கிலோ தக்காளி, 1 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லித்தழை, 25 கிலோ அரிசிக்கு சரியா 1 கிலோ கல்லுப்பு தாராளமா கண்ண முடிவு வைக்கலாம். அதிகமாவது கரெக்டா இருக்கும். வீட்டுல காய்ச்சி உர வச்ச பால் 6 லிட்டர் பால் காய்ச்சி 4 லிட்டர் தயிரை எடுத்துருக்கோம். இது அப்படியே ஃபுல்லா வைக்கலாம். 25 கிலோ பிரியாணிக்கு 4 லிட்டர் தயிர், வீட்டு தயிர் கலந்து. மட்டன் தனியா 6 வேக்காடு கறி இது 2 பீஸ். 25 கிலோ பிரியாணிக்கு 40 லிட்டர் தண்ணி. தமிழ்னா இங்கிருந்து அங்க போய் கடை வச்சு கரெக்டா 20 நிமிஷம் நல்லா மட்டன் வேகிறதுக்கு டைம் கொடுத்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் அரிசி கொதிக்கணும். மட்டன் வெந்துருச்சான்னு இப்ப பாப்போம். கொதிக்கிற கறி அப்படி தண்ணியில போட்டு அலசிட்டு 75% வெந்துருச்சு. தாராளமா அரிசி கொட்டி தம் கட்டினா 100% மட்டன் வெந்துடும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலால ஆயில் பிரிஞ்சு வந்துச்சுன்னா கறி வெந்துருச்சு, மசாலா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தைரியமா அரிசி கொட்டலாம். கட்டுறா மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, கிரேவி போட்டு கிண்டிலாம் இருக்கிற அரிசி போட்டுலாம் லைட்டாக கிண்டி விட்டுருவோம். 50% அரிசி பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி கிண்டணும். இல்லைன்னா மொத்த அரிசி உடைஞ்சிடும். 2 நிமிஷம் அரிசி வேவறதுக்கான டைம். சொல்லுங்க யூடியூபர் என்ன சொல்லுங்க. அவருதான் ரொம்ப கம்மியா சவுண்ட் பேசுறாருன்னா நீ அதுக்கு மேல என்ன நினைப்பா. சாப்பிடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வேற எதுவும் இல்ல. நேத்துல இருந்து சாப்பிடல. ஆக்சுவலி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் வந்துட்டு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அண்ணா கிட்ட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்துட்டு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டச் அப்படி ஆச்சு. 5 வருஷத்துல 1 வருஷம் நான் பண்ணல. அவங்க மேரேஜ் டைம்ல வேற ஒரு வேலையில பிஸியா இருந்தோம். 4 வருஷமா நம்ம பண்ணிட்டோம். எல்லாரும் வந்து சர்ச்சில் வந்து வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் போடுவாங்க. இவங்க மட்டும் தான் 5 வருஷமா எனக்கு தெரிஞ்சு மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சர்ச் ஃபெஸ்டிவல், அதனால வந்துட்டு எப்பவுமே நம்ம போடுறதுதான் இயர்லி. சோ அதனால நம்ம போடுவோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி இது எல்லாமே கொடுப்பாங்க.
இன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் வீடியோ உங்களை காட்டுறேன் பாருங்க. 5 வருஷமா எடுக்க முடியல, இந்த வருஷம் தான் எடுக்கிறோம். ஆமா, இதுக்கப்புறம் ஃபுல்லா எடுக்கலாம். என்னோட நலங்குல இருந்து, வெட்டிங்ல இருந்து, ஷர்மிலாவுக்கும் நெக்ஸ்ட், எனக்கும் நெக்ஸ்ட் ஏதாவது ஒண்ணுன்னா மோஸ்ட்லி வந்து அண்ணா தான் பண்ணுவாங்க. 99% அண்ணா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்துச்சுன்னா எங்களை டீல்ல விட்டுருவாரு. அப்படிலாம் இல்லைங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பயுமே. எங்களை பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க தான் வந்து சின்னதுல இருந்து எங்களை பெருசாக்கி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் தான். நல்லா இருக்கும் மட்டன் பிரியாணிலாம், எம்மியா இருக்கும். சப்போஸ் இவங்க வந்து வேற எங்கேயாவது செஞ்சாங்கனாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு கொஞ்சமா தருவாங்க. சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நாங்க போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, நம்ம அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறக்கிறோம். லைட்டா கொதி வரும். ஓகே, பபிள்ஸ் வருது. இந்த டைம்ல 25 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 15 லெமன் வச்சிருக்கோம். 15 எலுமிச்சப்பழ சாறு. தண்ணி கொதிக்கும் போதும் போடலாம், அரிசி போட்டதுக்கு அப்புறமும் போடலாம். நீங்க இப்பதான் போடுறீங்களா? அரிசி போட்டு ஒரு 25% அப்புறம் நம்ம லெமன் போட்டா கசக்காது. நல்லா கொதிச்சுச்சுன்னா லேசா கசப்பா இருக்கும். இப்ப போட்டோம்னா கசப்பு இருக்காது, லைட்டா அந்த புளிப்பு தன்மை மட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. எனக்கு 2 பேருக்கு சமைக்கிறதுக்கே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் குவான்டிட்டி எதுவுமே தெரிய மாட்டேது. யம்மியா இருக்குடி. நம்ம கலர் பவுடர்லாம் எதுவுமே போடல, தனி மிளகா தூள் இருக்கிற கலர் அப்படியே கரெக்டா வந்துச்சு. வேணும்னா நம்ம மேல கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 85% தம் ஆயிடுச்சு. பிகினிங்ல ஒரு 150 கிராம் நெய் ஊற்றணும், இப்போ ஒரு 100 கிராம் நெய் ஊற்றணும். ஏன்னா தம் கட்டும் போது மேலே ஊற்றினா நல்லா இருக்கும். கிண்டிட்டு இலையை போட்டு தம் கட்டிட்டா அடுத்து 25 நிமிஷத்துல பிரியாணி ரெடி. நம்ம தம் கட்டும் போது இந்த ஸ்டேஜ் தான் இருக்கு. தண்ணி இந்த அளவு இருந்தா போதும். இந்த அளவு இருக்கணும். இப்படி தள்ளி விட்டா தண்ணி மேல தெரியணும். ஸ்மெல் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. வாழை இலையை போட்டு தம் கட்டிட்டு சரியா? 20 நிமிஷம் தம்ல இருக்கணும். இது தம் கட்டுறதுக்கு அடுப்பு கறி நம்ம கிட்ட இல்ல. வேற அடுப்புல போட்டா அடுப்பு கறி இருக்கும், அதனால ஹாட் வாட்டர் தூக்கி நம்ம தம் வைக்கிறோம். சுடுதண்ணி வந்து எப்படிமா நம்ம விறகு அடுப்புக்கு யூக்குலா வந்து இந்த பிரியாணி அடுப்பு இருக்கும். நம்ம விறகு அடுப்புல எப்படி அவுட்புட் கிடைக்குதோ அதே அவுட்புட் இதுல கிடைக்கும். கரெக்டா எல்லாம் வச்சாச்சு. விறகு அடுப்பு மாதிரி சிம்ல வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல 20 நிமிஷம் இருந்ததுன்னா பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடும். ஒரு அரிசி கூட ஒன்னும் உடையாது, கிளீனா இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சுக்கு மட்டன் பிரியாணி ரெடி. அடுத்து சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அதெல்லாம் எப்படி செய்யறோன்றது நீங்க பாத்துருவோம். மட்டன் பிரியாணி ரெடி. ரெடி பிரியாணி. அப்படியே கட் பண்ணிக்கமா, கிட்ட வந்து எடுத்துட்டு மட்டன் கரெக்டா ஓகேவா? பாருங்க
கலர்லாம் கரெக்டா வந்துருக்கு பாருங்க. ஸ்மெல் எனக்கு ரொம்ப வருது. ஏமுக்கே அடைச்சிட்டு இருக்கும். எனக்கே ஸ்மெல் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. அந்த கரூர் நாமக்கல் சைடு தான் வந்து நான்வெஜ் வந்து அன்னதானமா பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு நீங்க தான் மட்டன் பிரியாணி கொடுக்குறீங்க. எங்க பசங்களே ஷாக் ஆகுறாங்க. மட்டன் பிரியாணி அன்னதானமா கொடுக்குறாங்களான்ட்டு. அப்ப எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு இருக்கு உங்க அப்பாக்கு. இவங்க அப்பாக்கு நம்ம ஃபேமிலிக்கு. நம்ம இது வந்து ஊருக்கு போட்டு ஊருக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சோ அந்த மாதிரி ஐ நீட் we have to wait. ஒண்ணு ஆனா இது எத்தனை கேஜி? 25 கிலோ அரிசிமா, 25 கிலோ அரிசி, 20 கிலோ மட்டன்.